ஹலோ எவ்ரிவன், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்னைக்கு நம்ம மிஸ்டி மவுண்டன் கென்யால என்ன நடந்துச்சுன்னு பார்க்க போறோம். சீன் ஸ்டார்ட் ஆகுறது அதே கேன்யன்ல தான். ஜீவ் லாங்ஃபெங்க மீட் பண்ண வந்திருந்தான். லாங்ஃபெங்கோட சிஸ்டர் சிட்டில எங்கேயோ இருந்தான். ஏன்னா சிட்டில இப்போ பீஸ்ட்ஸ் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹியூமன்ஸும் ஃபீஸ்ட்ஸும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால லாங்ஃபெங் அவங்க சிஸ்டரை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தான். அவளை பத்தியே யோசிச்சு ரொம்ப டென்ஷனா இருந்தான். இது ஜீவுக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. அதனால ஜீவ் லாங்ஃபெங்குக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டான். சிட்டிக்கு போய் அவங்க சிஸ்டரை தேடலான்னு ஒரு மாதிரி கமெண்ட் கொடுத்துட்டான். ஒருவேளை கேன்யனுக்கு திரும்பி வர பிடிக்கலைனா சிட்டிலேயே இருந்து ஜீவுக்காக ஹியூமன்ஸோட வேர்ல்டை எக்ஸ்ப்ளோர் பண்ற ஏஜென்ட்டா இருக்கிறதுக்கும் ஜீவ் லாங்ஃபெங்குக்கு ஒரு ப்ரொபோசல் கொடுத்தான். லாங்ஃபெங் மனசுக்குள்ள இதத்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தான். ஜீவோட இந்த ப்ரொபோசலை கேட்டதும் அவன் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டான். அதனால பெர்மிஷன் கிடைச்சதும் ஷேடோ மாதிரி அங்கிருந்து கிளம்பிட்டான். சிட்டிக்குள்ள தெரு தெருவா போய் அவங்க சிஸ்டரை தேட ஆரம்பிச்சிட்டான். லாங்ஃபெங்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கானவன் தான். ஆனாலும் அவளை நினைச்சு ஜீவ் லாங்ஃபெங்க கவனிச்சுக்க கிங் ஜாவோவை அவன் பின்னாடியே அனுப்பி வச்சான். தானோ லாங்ஃபெங்கோட நெஸ்டிங் ஏரியாவுக்கு போக ஆரம்பிச்சான். லாங்ஃபெங்கோட நெஸ்டிங் ஏரியானா வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு நர்சரி மாதிரி. அங்க எல்லா பீஸ்டையும் நர்ஸ் பண்ணுவாங்க, நல்லா கவனிப்பாங்க. அந்த டைம்லயும் நர்சரியில நிறைய பீஸ்டஸ் இருந்தாங்க. லாங்ஃபெங்கோட ப்ரொடெக்ஷன்ல வளர்ந்துகிட்டு இருந்தாங்க. போன நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன். சீன் ஷிஃப்ட் ஆகுது லீ ஹை சிட்டிக்கு. அங்க லாங்ஃபெங் அவங்க சிஸ்டரை தேடி தேடி போயிட்டான். லீ ஹை சிட்டி இப்போ ரூயின்ஸா மாறிடுச்சு. சிட்டி பூரா டெஸ்ட்ராய் ஆகி கிடக்குது. அங்க லாங்ஃபெங் டெஸ்ட்ரேட்டா உடைந்த பில்டிங்ஸை எல்லாம் தள்ளிவிட்டு அவங்க சிஸ்டரை தேடிக்கிட்டு இருக்கான். அதே டைம்ல கிங் ஜாவோ லாங்ஃபெங்குக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த ஏரியாவுல எந்த லிவிங் திங்கும் இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். கிங் ஜாவோ லாங்ஃபெங்குக்கு கன்சோல் பண்ணிக்கிட்டு இருக்கான். லீ ஹை சிட்டில மாஸ் டெஸ்ட்ரக்ஷன் நடந்திருக்கு. இந்த டெஸ்ட்ரக்ஷனை எந்த பீஸ்டும் பண்ணல, ஹியூமன்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷனால இந்த வெடி வெடிச்சிருக்கு. ஏன்னா லீ ஹை சிட்டிக்கு வர்ற வழியில கிங் ஜாவோவுக்கும் லாங்ஃபெங்குக்கும் எந்த பீஸ்ட் ஹோடும் கண்ணுக்கு தெரியல. அதனால ரெண்டு பேருக்கும் டவுட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த மாஸ் டெஸ்ட்ரக்ஷனுக்கு பின்னாடி ஹியூமன்ஸ் தான் இருக்காங்கன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. லாங்ஃபெங்குக்கும் கிங் ஜாவோவுக்கும் இதுவும் தெரியும். ட்ரீ காட் அவங்கள ஹியூமனிட்டிக்கு எதிரா தூண்ட விரும்பலைன்னு. ஹியூமன்ஸை வெறுக்கணும்னு ட்ரீ காட் கிங் ஜாவோவையும் லாங்ஃபெங்கையும் எப்பவும் ஃபோர்ஸ் பண்ணல. ஆனா எந்த ஹியூமனிட்டி ஹியூமன்ஸை காப்பாத்தணுமோ, ஹியூமன்ஸ்க்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணுமோ, அதே ஹியூமனிட்டி இன்னைக்கு லாங்ஃபெங்கோட சிஸ்டரை கொன்னுடுச்சு. இதனால பழி வாங்கணும்னு லாங்ஃபெங் உள்ளுக்குள்ளேயே கொதிச்சுக்கிட்டு இருக்கான். எந்த பீஸ்ட் ஆர்மிய லாங்ஃபெங் இன்னைக்கு வரைக்கும் மனசார ஜாயின் பண்ணலையோ அந்த மிலிட்டரி ஆர்கனைசேஷனை ஜாயின் பண்ணியிருந்தா. ஸ்பிரிச்சுவல் டைட்னால அவேக்கன் ஆகி புது ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டு இருந்தா. அதனால மிலிட்டரி ஆர்கனைசேஷன் அவளை ரெக்ரூட் பண்ணி ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது லாங்ஃபெங்கோட சிஸ்டர் தன் பிரதரை பார்த்து டபுள் ஹாப்பியா இருந்தான்னு தெரியுது. லாங்ஃபெங்கோட பெட் பீஸ்ட்ஸ் அவனோட கிட்ஸ் மாதிரி. அவங்களுக்கு லாங்ஃபெங் தான் ஃபாதர். டைம் போக போக எல்லாருக்கும் பயங்கர பாண்டிங் ஆயிடுச்சு. லாங்ஃபெங் எல்லாத்தையும் கன்ஃபெஸ் பண்ணிட்டான். அஃபிஷியலா அவன் ஜீவ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஜீவோட பீஸ்ட் ஆர்மில ஒரு மெம்பர் ஆகிட்டான். ஜீவோட ஷேடோவாகிட்டான். ஜீவ் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ராங்கர் ஆகிக்கிட்டு இருந்தான். ஃபயர் ஸ்பிரிச்சுவல் ஸ்டோனையும் எர்த் ஸ்பிரிச்சுவல் ஸ்டோனையும் அப்சர்வ் பண்ணி ஜீவ் அவனோட பிரான்சஸை எர்த் அண்ட் ஃபயர் எலமெண்ட்ல இம்ப்யூன் பண்ணிக்கிட்டான். ஒருவேளை அவன் சக்சஸ்ஃபுல்லா ஐஸ் எலமெண்ட்டையும் லைட்னிங் எலமெண்ட்டையும் கண்ட்ரோல் பண்ணி அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன்ஸை சக்சஸ்ஃபுல்லா அப்சர்வ் பண்ணிட்டானா அவன் 4 எலமெண்ட்ஸோட லார்ட் ஆகிடுவான். 2 மில்லியன் ஸ்பிரிச்சுவல் பவர்ல இருந்து 5 மில்லியன் ஸ்பிரிச்சுவல் பவருக்கு என்டர் ஆகிடுவான். அப்படி ஆயிடுச்சுன்னா ஹியூமன்ஸோட ஹோப்பை விட அவன் ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பான். அதே சைட்ல நார்தர்ன் ரீஜியன்ல மஸ்க் ஆக்ஸ் ஒன்னு கிளம்பி வந்துச்சு. மஸ்க் ஆக்ஸ் ஒரு மாதிரியான கிரியேச்சர், ஒரு பீஸ்ட். அது நார்தர்ன் ஸ்னோவி ஹைலாண்ட்ஸ்ல ரூல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதோட மத்த மஸ்க் ஆக்ஸ் பிரதர்ஸோட சேர்ந்து ஸ்னோவி ஹைலாண்ட்ஸை கேப்சர் பண்ண ஃபுல்லா ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா ஜியூ அதோட பிளான ஃபெயில் பண்ணிட்டான். அவனோட பீஸ்ட் ஆர்மிய அங்க அனுப்பி ஸ்னோவி ஐலாண்ட்ல இருக்கிற கிரியேச்சர்ஸை அடக்க ஆரம்பிச்சிட்டான். மஸ்க் ஆக்ஸோட சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். அங்க டெமோனிக் கவ், கோல்டன் மங்கி, டைனோசர், வூலி மேமத் இதெல்லாம் மஸ்க் ஆக்ஸ ஒன்னொன்னா அடிச்சு வீழ்த்திக்கிட்டு இருந்துச்சு. அதே டைம்ல பர்னிங் வைல்ட் 4 விண்ட் வுல்ஃப்ஸ் இவங்களும் சும்மா இல்ல. அவங்க மெல்ல மெல்ல மஸ்க் ஆக்ஸையும் ஸ்னோவி ஹைலாண்ட்ல இருக்கிற மத்த கிரியேச்சர்ஸையும் எதிர்க்க ஆரம்பிச்சாங்க. ஸ்னோவி லெப்பர்ட் மாதிரி டேஞ்சரஸான பீஸ்டஸ கூட மோதுனாங்க. ஸ்னோவி ஹைலாண்ட்ல இருக்கிற நிறைய கிரியேச்சர்ஸ டெமோனிக் கவ் தனியாவே ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அதோட கிராவிட்டி மேனிபுலேஷன் ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி அவங்கள அடிச்சு வீழ்த்திக்கிட்டு இருந்துச்சு. ஆனா ஸ்னோவி லெப்பர்ட் மாதிரி அஜைலான கிரியேச்சர்ஸ டெமோனிக் கவ்வோட அட்டாக்ஸ்ல இருந்து எஸ்கேப் ஆகி விண்ட் வுல்ஃப்ஸ அட்டாக் பண்ணிடுச்சு. அவங்கள காயப்படுத்திருச்சு. ஆனா ஒரு டைம்ல அங்க பர்னிங் வைல்ட் 4 வந்து விண்ட் வுல்ஃபை ஸ்னோ லெப்பர்ட்டோட பீடியில இருந்து காப்பாத்திருச்சு. பர்னிங் வைல்ட் 4ஓட ஹனிபாட்ஜரும் வந்திருந்துச்சு. அது ஸ்னோ லெப்பர்ட்டுக்கு டஃபைட் கொடுத்து அதோட கொடூரமான எபிலிட்டிஸை யூஸ் பண்ணி ஸ்னோ லெப்பர்ட்டையே தோற்கடிச்சிருச்சு. ஜீவோட எல்லா பீஸ்ட்ஸும் முன்னாடி போய்கிட்டு இருந்தாங்க. கடைசியா சண்டை போட்டு அவங்க மஸ்க் ஆக்ஸ் கிங் கிட்ட போயிட்டாங்க. மஸ்க் ஆக்ஸ் கிங் டிரான்செண்டன்ட் லெவல்ல ஃபினக்கல் ஸ்டேஜ்ல இருந்த பீஸ்ட். உண்மையிலேயே ரொம்ப பவர்ஃபுல். ஆனாலும் ஜீவோட எல்லா பீஸ்ட்ஸுக்கும் முன்னாடி அவனால நிக்க முடியல. அவனோட எல்லா மஸ்க் ஆக்ஸோடையும் அங்க தோத்துட்டான்.
ஜீவோட ஃபீஸ்ட்ஸும் மெல்ல மெல்ல ஸ்னோவி ஹைலண்ட்ஸ கான்கர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க டிராஃபியா தோற்கடிச்ச எல்லா பீஸ்டையும் ஜீவ் கிட்ட கொண்டு போனாங்க. ஜீவ் நினைச்சுக்கிட்டு இருந்தா அவனுக்கு ஸ்ட்ராங்கரான ஃபீஸ்ட்ஸ் கிடைக்க போகுது, அவனோட ஆர்மில நல்ல அடிஷன் இருக்கும்னு. ஆனா அவன் மஸ்காக்ஸ் கிங்க பார்த்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டான். அதனால அவன் மஸ்காக்ஸ் கிங்கையும் அவனோட எல்லா ஃபீஸ்ட்ஸையும் எவல்யூஷன் பாயிண்ட்ஸா கன்வெர்ட் பண்ணிட்டான். அதே டைம்ல ஜியூ ஸ்னோ லெப்பர்ட்டை பார்த்து ரொம்ப ஹாப்பி ஆயிட்டான். அதோட ஃபியூச்சர் growth பத்தி நினைச்சு ஸ்னோ லெப்பர்ட்ட ஸ்ட்ராங்கரா மாத்தணும்னு நினைச்சு அவனோட ஆர்மில ஆட் பண்ணிக்கிட்டான். ஸ்னோவி நார்தர்ன் ஹைலாண்ட்ஸ கான்கர் பண்ற ப்ராசஸ் 1 மாசமா போய்கிட்டு இருந்துச்சு. இந்த ப்ராசஸ்ல ஜீவோட நிறைய பீஸ்ட் செத்துட்டாங்க. விண்ட் வுல்ஃப்ஸோட நம்பர் சுருங்கி போச்சு. கிரே வுல்ஃப்ஸ் வெறும் 10 தான் இருந்தாங்க. வைல்ட் ஃபோர்ஸ் சுருங்கி வெறும் 7 ஆயிட்டாங்க. ஆனா மிச்சம் இருந்த எல்லா பீஸ்டும் எவால்வ் ஆயிட்டாங்க, டிரான்செண்டன்ட் லெவலுக்கு போயிட்டாங்க. அவங்கள ஸ்ட்ராங்கர் ஆக்குறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்ததுல பெரிய கை ஆர்க்டிக் ஸ்னோ பேருக்கு தான் இருந்துச்சு. அது செகண்ட் டிரான்செண்டன்ட் லெவல்ல இருந்துச்சு. அது திரும்ப திரும்ப ஜீவோட பீஸ்ட்ஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிக்கிட்டு இருந்துச்சு, அவங்கள தோற்கடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆனா கடைசியா ஜீவோட பீஸ்ட்ஸ் ஆர்க்டிக் ஸ்னோ பேரை தோற்கடிச்சுட்டாங்க. அவங்களோட பலத்தை ஆர்க்டிக் சாக்கிங் ஜியூக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு பாருங்க. அதுல நம்ம ஹியூமன் சிவிலைசேஷன் பத்தி அப்டேட் இருந்துச்சு. நம்ம ஃபெடரேஷனை சுத்தி இருந்த சின்ன சின்ன டவுன்லாம் அழிஞ்சு போயிருச்சான். ஆனா நம்ம பாக்குகாஜி மாதிரி சில டவுன்லாம் அந்த பீஸ்ட் இன்வேஷனை எதிர்த்து நின்னு ஜெயிச்சுட்டாங்களாம். அவங்க பீஸ்ட் ஆர்மியை அடிச்சு துரத்தி இப்பவும் நல்லா இருக்காங்களாம். ஆனா சில சின்ன டவுன்லாம் சுத்தமா காலி, இப்ப அங்க பீஸ்டுங்க தான் குடியிருக்காங்களாம். அந்த நேரத்துல தான் ஒரு புது விஷயம் நடந்துச்சு. 10 நேஷன் அலையன்ஸ்னு ஒன்னு வந்துச்சு. இது எப்படி வந்துச்சுன்னா, நம்ம டஸ்டோன்னு ஒரு பெரிய சிட்டி இருக்குல்ல, அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு அலையன்ஸ் போட்டாங்களாம். இவங்க எதுக்காக சேர்றாங்கன்னா, நம்ம ஃபெடரேஷனுக்கு வந்து ஒரு மீட்டிங் போட்டு அந்த பீஸ்ட் ஆர்மியை எப்படி ஜெயிக்கிறதுன்னு டிஸ்கஸ் பண்ண போறாங்களாம். அதே டைம்ல நம்ம கென்யாலையும் எவ்ளோ டெவலப்மெண்ட் போய்கிட்டு இருக்கு பாருங்க. நம்ம 9 டெயில் ஃபாக்ஸ் இருக்கா இல்லையா, அது ரீசெண்டா எவால்வ் ஆயிருச்சான். அதுக்கு முன்னாடி 2 வால் இருந்துச்சு, இப்ப 3 வால் வந்துருச்சான். உங்களுக்கு தெரியுமில்ல, அந்த 9 டெயில் ஃபாக்ஸுக்கு ஒவ்வொரு வால்லயும் ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்குமா. இப்ப 3 வால் வந்துருச்சுன்னா 3 ஸ்பெஷல் பவரை கண்ட்ரோல் பண்ண முடியுமா. அது மட்டும் இல்ல, அது எவால்வ் ஆகி ரொம்ப பெருசா பவர்ஃபுல்லா வேற மாறிடுச்சான். புதுசா வேற ஒரு ஸ்கில் கத்துக்கிட்டான். அது பேர் என்னன்னா ப்ரிசைஸ் மேனிபுலேஷன். இத வச்சுக்கிட்டு அந்த ஃபயர் எலமெண்ட்ட அப்படியே அட்டாமிக் லெவல் வரைக்கும் கண்ட்ரோல் பண்ண முடியுமா. கம்பர்ஷன், இக்னிஷன்லாம் அதோட கண்ட்ரோல்ல வந்துருச்சான். அது மட்டும் இல்ல, ஸ்கை வாக்கிங்னு வேற ஒரு ஸ்கில் வந்துருச்சான். அதை வச்சு இப்ப அது பறக்கலாம், மிதக்கலாம்லாம். அப்ப நம்ம ஜியூவுக்கு ஒரு ஃபயர் எலமெண்டல் ஸ்பிரிச்சுவல் கிராஸ் கிடைச்சதான். அது ஃபயர் எலமெண்ட் ஆட்ரிபியூட் வச்சிருக்கிறதால ஜியூ அதை நம்ம 9 டெயில் ஃபாக்ஸுக்கு கொடுக்கலான்னு நினைச்சானா. ஆனா அந்த 9 டெயில் ஃபாக்ஸ் இப்பதான் புதுசா எவால்வ் ஆகி இருக்கிறதால அந்த ஸ்பிரிச்சுவல் கிராஸ வாங்க மாட்டேன்னு சொல்லிருச்சான். ஜியூ கிட்ட வேற யாருக்காவது கொடுங்கன்னு சொல்லிருச்சான். பொதுவா நம்ம ஸ்னோவி நார்தர்ன் ஹைலாண்ட்ஸ்ல நிறைய இடத்த ஜியூவோட பீஸ்ட்ஸ் புடிச்சிட்டாங்க, ஜெயிச்சிட்டாங்க. ஆனா இன்னும் நார்தர்ன் ரீஜியன்ல கொஞ்சம் இடம் பாக்கியிருக்கான். அந்த இடத்துல தான் நம்ம ஆர்க்டிக் ஸ்னோ பேரோட ஆதிக்கம் அதிகமா இருக்கான். அதை இன்னும் ஜெயிக்க முடியலையாம். பார்த்தா நம்ம ஜியூவோட பீஸ்ட்ஸ் முன்னாடியே இந்த ஆர்க்டிக் ஸ்னோ பேர் கூட சண்டை போட்டிருக்காங்களாம். ஆனா ஒவ்வொரு தடவையும் தோல்விதான் கிடைச்சதாம். அந்த ஆர்க்டிக் ஸ்னோ பேரு செகண்ட் டிரான்செண்டட் லெவல்ல இருக்கிற பீஸ்டாம். அது ஜெயிக்கிறது சாதாரண விஷயம் இல்லையாம். அது தனியாவே ஜியூவோட நிறைய பீஸ்ட்ஸ கொன்னுருச்சான். அதுக்கெல்லாம் பழி வாங்கணும்னு ஜியூவோட பீஸ்ட்ஸ் ரொம்ப கோவமா இருக்காங்களாம். இந்த தடவை அந்த ஆர்க்டிக் ஸ்னோ பேரோட குகைக்குள்ளேயே போய் அதை கொன்னோடலான்னு பிளான் பண்ணிருக்காங்களாம். அந்த ஆர்க்டிக் ஸ்னோ பேரோட குகை எங்க இருக்குன்னா நார்தர்ன் மோஸ்ட் ரீஜியன்ல. அப்படியே பனிப்பாறையும் பனியுமா இருக்குமா அந்த இடம். அதோட குகை இருக்கிற இடத்த நம்ம ஒயிட் ஸ்னேக் கண்டுபிடிச்சிடுச்சான். கண்டுபிடிச்சிட்டு அந்த இன்ஃபர்மேஷனை மத்த பீஸ்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கு சொல்லிருச்சான். சீக்கிரமே கென்யால இருந்து ஒரு புது ஸ்குவாட் கிளம்ப போகுதாம். அவங்களோட மெயின் மிஷன் என்னன்னா அந்த ஆர்க்டிக் ஸ்னோ பேரை எலிமினேட் பண்றது, அதாவது கொல்றதுதான். நிறைய பீஸ்ட்ஸ் இந்த மிஷனுக்கு போக ஆசைப்படுறாங்களாம். அந்த ஆர்க்டிக் ஸ்னோ பேர்கிட்ட திரும்ப சண்டை போட்டு பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்களாம். ஆனா நம்ம ஜியூ அந்த மிஷன்ல ஒரு சேஞ்ச் பண்ணிட்டானா. நிறைய பீஸ்ட்ஸ ஸ்னோவி நார்தர்ன் ஹைலாண்ட்ஸோட ஆழமான இடத்துக்கு போக வேணான்னு சொல்லிட்டானா. ஒரு வகையில ஜியூ சொல்றது கரெக்டா. ஏன்னா நார்தர்ன் ஸ்னோவி ஹைலாண்ட்ஸோட ஆழமான இடம் ரொம்ப குளிரா இருக்குமா. அங்க கோல்ட் ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கிற பீஸ்ட்ஸ் போனா ஆபத்தான். ஜியூ ஒரு புது ஸ்குவாட் போடுறானா. அதுல ரீசெண்டா எவால்வ் ஆன நம்ம 9 டெயில் ஃபாக்ஸ், ஒயிட் ஸ்னேக், பாண்டா, அப்புறம் அந்த 3 வல்ச்சர்ஸையும் செலக்ட் பண்ணிருக்கானா. இந்த மிஷனுக்கு போக நம்ம டெமோனிக்காவுக்கு ரொம்ப ஆசையாம். ஆனா ஜியூ சுத்தமா முடியாதுன்னு சொல்லிட்டானா. கென்யாலேயே இருந்து எவால்வ் ஆகி நல்லா வளரணுமா டெமோனிக்காவு. அது சீக்கிரமே ஃபர்ஸ்ட் டிரான்செண்டடல் ஆர்டர்ல இருந்து செகண்ட் டிரான்செண்டடல் ஆர்டருக்கு போகுதாம். இந்த மாதிரி முக்கியமான டைம்ல அது சேஃபான இடத்துல தான் இருக்கணுமா. அதுக்கு நம்ம கென்யானே பெஸ்ட் பிளேஸாம். சீக்கிரமே அந்த நியூ ஸ்குவாட் அவங்க மிஷனை நோக்கி போயிருச்சான். அந்த ஸ்குவாட லீட் பண்றது யாருன்னா நம்ம 9 டெயில் ஃபாக்ஸ் தான். வானத்துல 9 டெயில் ஃபாக்ஸ் அந்த 3 வல்ச்சர்ஸோட பறந்து போய்கிட்டு இருந்துச்சான். அந்த வல்ச்சர்ஸ் மேல நம்ம பாண்டா உட்காந்துட்டு 9 டெயில் ஃபாக்ஸ தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்துச்சான். கீழ இருந்து ஒயிட் ஸ்னேக் வந்துச்சு பாருங்க. பார்த்தா அது பறக்கிற பீஸ்ட் மாதிரி இருந்துச்சான். நான் உங்கள பெரிய அக்கான்னு கூப்பிடலாமா,
இன்னும் 100 வருஷத்துல உங்களுக்கு 100 பஞ்சுவால் வந்துருமா? நீங்க எரியும்போது உங்க முடி ஏன் எரிய மாட்டேங்குது? இப்படின்னு விதவிதமா கேள்வி கேட்டு நம்ம பாண்டா நைன் டெயில் ஃபாக்ஸ ரொம்ப இரிடேட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சான். நம்ம நைன் டெயில் ஃபாக்ஸ் அந்த பாண்டா சொல்றத கண்டுக்கவே இல்லையாம். ஆனா கண்டுக்காம இருந்தும் அது பாண்டா கிட்ட இருந்து டான்டிங் வாங்கிட்டே இருந்துச்சான். அதனால அந்த பாண்டாட்ட இருந்து தப்பிக்க நம்ம நைன் டெயில் ஃபாக்ஸ் பயங்கர ஸ்பீடா போயிருச்சான். அப்ப அந்த நைன் டெயில் ஃபாக்ஸ காணாத நம்ம பாண்டா வல்ச்சர்ஸ தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிடுச்சான். இதெல்லாம் கீழ இருந்து பார்த்து நம்ம ஒயிட் ஸ்னேக் சிரிச்சிட்டு இருந்துச்சான். இன்னொரு பக்கம் நம்ம கென்யால டெமோனிக் கவ் ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருந்துச்சான். தன்னை எவால்வ் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்துச்சான். அது மட்டும் இல்ல, நம்ம ஜியூவும் எவல்யூஷன் பாயிண்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி தன்னை எவால்வ் பண்ணிக்கிட்டு இருந்துச்சான். 2 மில்லியன் எவல்யூஷன் பாயிண்ட்ஸ் செலவு பண்ணி ஜியூ தன்னோட எல்லா பிரான்ஸையும் லெவல் 4க்கு கொண்டு போயிட்டானா. ஜியூவோட டென்டக்கிள்ஸ் மாதிரி இருக்கிற பிரான்ஸ்லாம் இப்ப இன்னும் நீளமா அப்படியே ஹியூமன் ஹேண்ட் மாதிரி இருந்துச்சான். அது ஒரே டைம்ல நிறைய எலிமெண்ட்ஸ கண்ட்ரோல் பண்ண முடியுமா. ஜியூ ஒயிட் ஸ்னேக் கிட்ட இருந்து ஒரு நியூஸ் தெரிஞ்சுக்கிட்டான். என்னன்னா, ஆர்க்டிக் ஸ்னோ பேரோட குகையில நிறைய ஐஸ் ஆட்ரிபியூட்ஸ் இருக்கிற ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன்ஸ் இருக்கான். அதெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா கிடைச்சிடுச்சுன்னா ஜியூவால அந்த ஆட்ரிபியூட்ஸையும் கண்ட்ரோல் பண்ண முடியுமா. மல்டிபிள் எலிமெண்டல் பவரோட அவன் ஒரு டேஞ்சரஸ் ஒப்போனண்டா மாறிடுவானா. இப்போதைக்கு ஃபயர் ஆட்ரிபியூட்ஸ் இருக்கிற ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன்ஸ்லாம் தீர்ந்து போய்கிட்டு இருக்கான். ஏன்னா நிறைய ஸ்டோன்ஸ ஜியூவே அப்சார்ப் பண்ணிக்கிட்டு நம்ம நைன் டெயில் ஃபாக்ஸையும் தன்னையும் ஸ்ட்ராங்கர் ஆக்கிட்டானா. இப்ப அவனோட ரூட்ஸை எவால்வ் பண்றதுதான் நெக்ஸ்ட் வேலை. ஆனா ஒரு ரூட்டையும் எவால்வ் பண்றது ரொம்ப எக்ஸ்பென்சிவான். ஒரு ரூட்டுக்கும் மில்லியன் கணக்குல எவல்யூஷன் பாயிண்ட்ஸ் செலவாகுமா. அதனால அவன் ரூட்ஸை விட்டுட்டு மத்த ஸ்கில்ஸ அப்கிரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டானா. ஜியூ 1,60,000 எவல்யூஷன் பாயிண்ட்ஸ செலவு பண்ணி தன்னோட பிளட் கோவனன்ட் ஸ்கில்ல லெவல் 2க்கு கொண்டு போயிட்டானா. அதுக்கப்புறம் திரும்ப எவால்வ் பண்ணி லெவல் 3க்கும் கொண்டு போயிட்டானா. பிளட் கோவனன்ட் ஸ்கில் என்னன்னா, அத வச்சு ஜியூ தன்னோட மினியன்ஸ கண்ட்ரோல் பண்ண முடியுமா. மினியன்ஸ மட்டும் இல்ல, யார வேணும்னாலும் பிளட் மூலியமா கண்ட்ரோல் பண்ண முடியுமா. நம்ம டிராக்குலா மத்தவங்கள வேம்பயர்ஸா மாத்தி அவங்கள கண்ட்ரோல் பண்ற மாதிரி. அந்த டைம்ல ஜியூவுக்கு சாகிங்கிட்ட இருந்து டெலிபதி மூலியமா ஒரு மெசேஜ் வந்துச்சான். அந்த மெசேஜ பார்த்ததும் ஜியூட்டு செய்ய படிக்கன்னு ஆக்ஷன்ல இறங்கிட்டானா. கிங் ஜாவ தன்னகிட்ட கூப்பிட்டு அவனுக்கு ஒரு புது மிஷன் கொடுத்துட்டானா. இங்க என்ன தெரிய வருதுன்னா, நம்ம 10 அலையன்ஸ் நேஷனோட என்வாய்ஸும் ஃபெடரேஷனோட பார்டரும் மீட் பண்ண போறாங்களாம். அந்த மீட்டிங் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சா ஜியூவுக்கு அது பெரிய தலைவலியா இருக்கும்னு நினைக்கிறான். அதனால ஜியூ கிங் ஜாவுக்கு அந்த மீட்டிங்கை டிஸ்டர்ப் பண்ண சொல்ற மிஷன் கொடுத்துட்டானா. ஆனா கிங் ஜா அங்க தனியா போக கூடாதான். அவனோட சில பீஸ்டஸ் ஆர்மி படைகளையும் கூட்டிட்டு போகணுமா. ஏன்னா அங்க சிச்சுவேஷன் மோசமாகலாம். கிங் ஜா மிஷனை அக்செப்ட் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பும்போது ஜியூ அவனுக்கு இன்னொரு கமெண்ட் கொடுக்கறானா. என்னன்னா, வழியில அவனுக்கு பவர்ஃபுல் இண்டிவிஜுவல்ஸ் யாராவது கிடைச்சா அவங்கள ஜியூவோட ஆர்மில சேர்த்துக்க முடியுமான்னு பார்த்து அவங்கள கென்யாவுக்கு கூட்டிட்டு வரணுமா. கமெண்ட் கிடைச்சதும் கிங் ஜா உடனே லாங்ஃபாங் கிட்ட போயிட்டானா. அவங்கிட்ட ஹெல்ப் கேட்க போயிட்டானா. ஏன்னா லாங்ஃபாங் நிறைய பீஸ்ட்ஸ டர்ம் பண்ணி வச்சிருந்தானா, பெட் மாதிரி வளர்த்து வச்சிருந்தானா. அதனால கிங் ஜா அங்க பீஸ்ட்ஸ ரெக்ரூட் பண்ண போயிருந்தானா. அதாவது லாங்ஃபாங் கிட்ட இருந்து சில பீஸ்ட் படைகளை கடனா வாங்க போயிருந்தானா. பொதுவா கிங் ஜா கீழையும் நிறைய பீஸ்ட்ஸ் வேலை செஞ்சிட்டு இருந்தாங்களாம். ஆனா இந்த டைம்ல எல்லாரும் பிஸியாம். கொரில்லாஸோட ஆர்மி நார்தர்ன் ரீஜியன்ல பெட்ரோலிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம். அப்புறம் நம்ம ஆண்ட்ஸோட ஆர்மி பூரா அண்டர் கிரவுண்ட் டன்னல் கட்டுற வேலையில பிஸியா இருந்தாங்களாம். லாங்ஃபாங்குக்கு கிங் ஜாவோட சிச்சுவேஷன் புரியுது. ஆனா அவங்கிட்ட இந்த டைம்க்கு மியூல் ராட்ஸ் தான் இருந்தாங்களாம். மியூல் ராட்ஸ்னா லாங்ஃபாங் தானே வளர்த்தானா. அதுல ஒன்னு ஃபர்ஸ்ட் டிரான்சென்டென்டல் ஆர்டர் கூட போயிருச்சான். அது டார்க் எலமெண்ட் ஆட்ரிபியூட்ஸ் வச்சுக்கிட்டு வளர்ந்துகிட்டு இருந்துச்சான். முதல்ல கிங் ஜா அந்த ஃபர்ஸ்ட் டிரான்சென்டென்டல் ராட் எம்பரரையும் மத்த லெவல் லைன் மியூல் ராட்ஸையும் லைட்டா எடுத்துக்கிட்டு இருந்தானா. ஆனா லாங்ஃபாங் அவனுக்கு 5 மியூல் ராட்ஸ் இல்ல, மியூல் ராட்ஸோட ஆர்மி பூரா கிடைக்குதுன்னு சொன்னதும் அவன் அப்படியே ஷாக் ஆயிட்டானா. ஷாக் ஆகிட்டு தன்னோட ஆர்மியோட பார்டரை நோக்கி போய்கிட்டு இருக்கானா.